வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முதியவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ. இரவு வந்தாலே 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து சிறுநீர் போகிற ஒரு விஷயம். அதனால உங்களுடைய உடல் ரொம்ப டயர்டாயிரும். இன்னொரு விஷயம், எந்திரிச்சு நடந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வர முடியாது. ஏன்னா வயதான நேரத்தில் நம்ம ஒரு முறை எந்திரிச்சு போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். இது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கு நம்ம எந்திரிக்கிறதுனால நம்மளுடைய தூக்கமும் போயிடும். ஸோ நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பற்றும். அடுத்து காலையில் எழும்பொழுது உடல் ரொம்ப சோர்வாயிரும். மூட்டு வலி, தலைவலி, எரிச்சல், இது வயதாதனால வரக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே. இது நம்ம பார்க்க போகிறது மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஒரே ஒரு சாதாரண வாழைப்பழம். ஆனால் சாப்பிடும் முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டிருக்க மாட்டீங்க. சில பேருக்கு சரியாக இருக்கும், சில பேருக்கு சரியாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் பாகம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இந்த வாழைப்பழத்தை நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இரவில் சிறுநீர் அதிகமாக வர காரணங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முதியவர்களுக்கு இரவில் அடிக்கடி சிறுநீர் வருவதற்கு காரணம் சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறது. வயசு ஆகும்போது அந்த பிளேடர் மசில்ஸ் எல்லாமே சோர்வாயிரும். ஸோ இதனால் அடிக்கடி சிறுநீர் வருது. ரெண்டாவது, புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுக்கு ஏற்படும். சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் உள்ளே இருந்துக்கிட்டு அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மூணாவது காரணம் என்னென்னா டயாபெட்டிஸ். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ இதனால் அடிக்கடி சிறுநீர் வரும். நான்காவது, இரவில் தண்ணீர், காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிட்றதுனால வரக்கூடியது. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக ஃப்ளூயிடை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். ஸோ முதியவர்கள் கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். அஞ்சாவது காரணம் என்னென்னா பொட்டாசியம் அண்டு மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது தான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொட்டாசியம், மெக்னீஷியம் குறையறதுனால வரக்கூடிய ஒரு ரீசன். இந்த பிரச்சனைக்கு எப்படி வாழைப்பழம் உதவும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. வாழைப்பழத்தின் அற்புத சக்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண பழம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அற்புத சக்தி என்னென்னா பொட்டாசியம் தாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பொட்டாசியம் மெக்னீஷியம் குறைவாக இருக்கும் பொழுது சிறுநீர் அடிக்கடி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாழைப்பழத்தில் என்ன இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதுவும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குதுங்க. ஸோ உடலில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வாட்டர், தண்ணீரை எல்லாத்தையும் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கிட்னியை அன்னெசரியாக யூரின் ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இதுக்காக தான் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட சொல்கிறோம். அடுத்து மெக்னீஷியம் இதில் இருக்குதுங்க. இது பிளேடர் மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இப்போ எனக்கு யூரின் வருது அப்படிங்கிறத நம்ம அடக்கிறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீஷியம் உதவி பண்ணுது. ஸோ பொட்டாசியம், மெக்னீஷியம் எதில் அதிக அளவில் இருக்குது, வாழைப்பழத்தில் இருக்குது. அடுத்து விட்டமின் B6. இது நைட் டைம் அந்த நர்வ்ஸ் ஓவர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து நேச்சுரல் ஸ்லீப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் தூங்குறதுக்கு இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி உதவி பண்ணுது. ஏன்னா மெலட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இந்த வாழைப்பழம் உதவி பண்ணுது.
அதனால தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இரவில் வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு காரணம் தெரியாது. என்னமோ சொல்கிறாங்க பாட்டி தாத்தா, அவங்க வயசான காலத்தில் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பழக்கத்துக்குமே ஒரு அர்த்தமும் அறிவியலும் அதில் சேர்ந்து இருக்கு. ஸோ வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னதுக்கு காரணமே இதுதான். இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க வாழைப்பழம் எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு. அடுத்து வாழைப்பழம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுங்கிறது ஒரு கொஷினாக இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா வாழைப்பழமும் ஒரு மாதிரி இருக்காது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக பழுத்த வாழைப்பழத்தை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதாவது பழுத்ததாகவும் இருக்கணும், அதாவது மஞ்சள் நிறமாகவும் இருக்கணும், அது கூட லேசான பச்சை தழும்புகளும் இருக்கணும். அந்த மாதிரியான வாழைப்பழத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது இப்போ நம்ம இமேஜில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி பச்சை தழும்புகளும் அந்த கோடு வரணும். ரொம்பவும் மஞ்சேன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாழைப்பழத்தை செலக்ட் பண்ணணும். அடுத்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அதாவது என்ன வாழைப்பழம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தாச்சு. என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னா பூவன் வாழைப்பழம். நம்ம இப்போ இமேஜில் தெரியுதுல்ல, இது பூவம்பழம் தான். இது பாருங்கள், நல்லா பழுத்தது, ரொம்பவும் பழுக்காமல் நல்லா பழுத்து அதனுடைய காம்புகள்லாம் பச்சை நிறம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரியான வாழைப்பழத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து நேந்திரம்பழம் பூவம்பழம், இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 வாழைப்பழம் உங்களுக்கு கிடச்சுன்னா இதை நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக சரியாக. எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி நீங்கள் சரியான முறையில் இதை சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிங்க. நம்ம நைட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்கணும். ஸோ இல்லைன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உணவை எடுக்கணும். புரிஞ்சிச்சா? அரை வாழைப்பழம் மட்டும் உங்களுக்கு போதும். இந்த அரை வாழைப்பழத்தையும் நீங்கள் எப்படி சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். விழுங்கக்கூடாது, நல்லா மெல்லுங்க. டேஸ்ட்டை உணர்ந்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு, இது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. இதை சாப்பிட்டு அரை மணி நேரம் சென்று தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் சாப்பிடுங்க. 3-4 நாள்லேயே உங்களுக்கு உங்கள் உடலில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு மெத்தடு இருக்குது, இன்னொரு முறையும் இருக்குது. இது நம்மளுடைய பாட்டியோட ஸ்டைலில் நம்ம சாப்பிட்றது. அரை வாழைப்பழத்தை எடுத்துட்டு அது கூட 1 சிட்டிகை சீரக பொடி எடுத்துக்கிறங்க. அது கூட 1 சிட்டிகை சுக்கு பொடியும் எடுத்துக்கிறங்க. இது பிளேடரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அதாவது நம்மளுடைய அந்த பிளேடர் இருக்குல்ல, யூரின் போகிற அந்த பையை அதாவது மூத்திர நாளம், அந்த பையை பலம் அதிகரிச்சிச்சுன்னா நம்மளுக்கு அடிக்கடி யூரின் வராது. ஸோ அது வீக்காக இருக்கும் போது தானே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிளேடருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னா, இது சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய சீனியருக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஏன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிற நிறையா வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு என்ன இருக்கும்னா சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு சாப்பாடு முடிந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு 2 இல்லைனா 3 துண்டு மட்டும் வாரத்துக்கு 3 நாட்கள் எடுத்தால் போதும். அடுத்து சிலர் செய்யக்கூடிய தவறான விஷயத்தை பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் பால் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. வாழைப்பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும். வாழைப்பழத்து கூட சர்க்கரை சேர்க்கறது, நைட்டு 9 மணிக்கு மேலே சாப்பிட்றது, 8 மணிக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. இல்லைன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே படுக்கிறது,
இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ சரியான முறையில் சாப்பிட்றது என்னென்னா, நீங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கே வாழைப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப மிகச்சிறந்தது. ஏன்னா முதியவர்கள் வயதான டைமில் உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ உங்களுடைய நைட் சாப்பாடை நீங்கள் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு உடலில் வந்து வேகமாக செரிமானம் நடக்கும், உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. ஸோ அதே மாதிரி வாழைப்பழத்தையுமே நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றணும். 9 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. அது கூடவே 3 பழக்கங்களையும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இரவு 7 மணிக்கு பின்னாடி தண்ணி குடிக்கிறத நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கிறணும். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டாய்லெட் போயிட்டு, அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறது நல்லது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். 5 நிமிஷமோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நடக்க முடியுமோ அவ்வளவு டைமுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த முறை வந்து யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அதே மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு தூக்கம் கெட்டால் உடம்பு முழுக்க நோய் வந்துடும். இந்த ஒரு எளிமையான வாழைப்பழ முறை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.